2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தினார். சுமார் 1.5 மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பொறுப்பாளர்கள் மதிப்புக்குரிய பியூஷ் கோயல்ஜி மற்றும் அர்ஜுன் மெகாவல் சட்ட அமைச்சர் அவர்களும் இன்னைக்கு வந்தாங்க. காலையில எங்களுடைய கமலாலயத்துக்கு வந்து உங்களுடைய மூத்த நிர்வாகிகள் மேல சந்திச்சு பேசும்போது தமிழ்நாட்டில் இன்னைக்கு கள நிலவரம் எப்படி இருக்கு, இல்ல தொகுதி பங்கீடு விஷயமா எதுவும் பேசல. தேர்தலை பொறுத்தவரையில இன்னைக்கு தமிழ்நாட்டை திமுக வந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறது அதனாலதான் அதை ஒத்த கருத்துடைய எல்லாரும் ஒண்ணு சேரணுங்கிறத. போலீஸ் எஸ்ஐ தேர்வில் தமிழை புறக்கணித்துள்ளது திமுக அரசின் போலி தமிழ் பற்றை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இது தமிழ் வழி மாணவர்களுக்கு திமுக செய்துள்ள வெளிப்படையான அநீதி என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் திமுக ஆட்சியை பாஜகவுடன் இணைந்து அகற்றுவோம் என தெரிவித்தார். மக்கள் ஒரு கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள். இந்த ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு உண்டான நடவடிக்கையை அதிமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க என்பதை தெரிவித்துள்ளது. (2026) தேர்தலை பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலுடன் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்வோம் என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். முன்னதாக சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். We had very good discussions about strengthening our political work together, about fighting the 2026 assembly elections as a family, the NDA family, and under the leadership and guidance of Prime Minister Narendra Modi. We are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. We have discussed today. மாவட்ட செயலாளர் பதவி வழங்க கோரி பனையூரில் உள்ள தவேக அலுவலகத்தின் முன்பு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி அஜிதா தலைமையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தியது அங்கு பரபரப்பானது. புயல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு $450 மில்லியன் இந்திய மதிப்பில் 4000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என இந்தியா அறிவித்துள்ளது.
தூத்துக்குடி வீரபாண்டியன் பட்டினத்தில் உள்ள சர்ச்சில் ஞாயிறன்று சிறப்பு திருப்பலி நடந்தது. பாதிரியார் அலாசியஸ் முன்னிலையில் திருநெல்வேலி செயின்ட் ஜேவியர்ஸ் கல்லூரி முதல்வரும் பாதிரியாருமான கேட்வின் ரூபஸ் சிறப்பு பிரசங்கம் செய்தார். அவர் பேசுகையில், நம் பிள்ளைகள் அனைவரும் விஜய் ரசிகர்களாக உள்ளனர். 41 பேரை கொன்று குவித்தவனுக்கு பின்னால் செல்வது ஏன் என சர்ச்சையாக பேசினார். பாதிரியார் காட்வின் ரூபஸ் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தாவேக தொண்டர்கள் சர்ச் பாதிரியார் அலாய்சியிடம் புகார் தெரிவித்தனர். சர்ச்சை அரசியல் மேடையாக்க வேண்டாம், பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து அவர் வீடியோ வெளியிட வேண்டும் என இளைஞர்கள் முற்றுகையிட்டனர். ஒரு வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது மக்கள் மத்தியில் அவதூறு பரப்புவது உள்நோக்கத்துடன் செயல்படும் கிரிமினல் குற்றம் என அவர்கள் குற்றம் சாட்டினர். பாதிரியார் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு திமுக ஏஜென்ட்டாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என தாவேக தொண்டர்கள் குற்றம் சாட்டினர். நானும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான். நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா போற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும். இப்படி கையை இப்படி விலங்கு போட்டா நம்மளாம் என்ன செய்வோம்? விலங்கு போட்டாதான் கையை இப்படி வைப்போம் இல்லையா? இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு, நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நான் விஜய்க்கு எதிரி இல்லை, ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள்? கேள்விகளை கேட்க வேண்டும். பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல. அது ரிலே ரேஸ் மாதிரி, அது தொடர்ந்து கொண்டே. இந்தியாவுடனான பதற்றத்தை தணிக்க வங்கதேசத்திடம் ரஷ்ய தூதர் வலியுறுத்தியுள்ளார். 1971ஆம் ஆண்டு சுதந்திரத்தின் போது இந்தியாவின் பங்களிப்பை நினைவில் கொள்ளுங்கள். இந்தியாவுடனான பதற்றங்களை விரைவில் தணிக்க வேண்டும் என வங்கதேசத்திடம் ரஷ்ய தூதர் அலெக்சாண்டர் கிரிகோரிவிச் கோசின் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று காலை 8:54 மணிக்கு LVM-3 ராக்கெட் வாயிலாக ப்ளூ பேர்டு செயற்கைக்கோள் விண்ணில் பாய்ந்தது. 2, 1, 0. Both S-200 motors ignited. P1 tracking. LVM-3 M6 Bluebird Block 2 mission, a majestic liftoff. The rocket is beautifully searing through the bright Sriharikota sky. Plus 20 seconds. LVM-3 M6 रॉकेट का सफलतापूर्ण उत्थापन द्वितीय प्रमोचन मंच से और अपनी उद्दिष्ट कक्षा की ओर बढ़ चला है LVM-3 M6 रॉकेट। दोनों ठोस नोदक वाले S-200 बूस्टर्स प्रज्वलित हैं। प्रथम चरण का कार्यकाल लगभग 126 सेकंड का होगा और इस दौरान यह लगभग 6000 किलो न्यूटन प्रणुद उत्पन्न कर रहे हैं। Very thrilling vibration at the launch base due to the thrusting of twin S. வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து டில்லியில் உள்ள அந்நாட்டு தூதரகம் முன்பு இந்து அமைப்புகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தின. முகமது யூனுஸ் அரசு நீண்டகாலம் நீடிக்காது. தற்போதைய ஆட்சி இந்தியாவிற்கு, குறிப்பாக எல்லை மாநிலங்களுக்கு மிகவும் கவலையளிக்கும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். நீண்டகால மோதலுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என முப்படை தளபதி அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் நிலவி வரும் வன்முறையில் இந்துக்கள் மீதான தாக்குதல் சம்பவம் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது.